எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை, வலிமையான வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படவே வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதம் மகிமையான ஒரு தேவனுடைய வல்லமையான வார்த்தை என்ன தெரியுமா? சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட விடுவாரா? நம்மளாம் யாரு? அவருடைய கண்மணிகள். எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காரு பாருங்களேன். இதெல்லாம் நீங்க உணராம துக்கத்தோடு கவலையோடு ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு யோசனையில, டிப்ரெஷன்ல என்ன ஆகுமோ ஏதோ பயந்து கலங்கி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு தீங்கு வராது. நீங்க யார் தெரியுமா? கர்த்தருடைய கண்மணிகள். கர்த்தருடைய கண்மணிகள். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய கண்மணியை தொட விடுவாரா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. நம்மளை காண்கின்ற தேவன் அவர். ஏன் பயம்? ஏன் கவலை? சந்தோஷத்தோடு துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி உங்க வேலைகளை பாருங்களேன். இந்த நாள்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. தேவன் உங்களை காக்கிற விதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை எல்லாத்தையும் விலக்கி காப்பார். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென்.